இந்த தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு அனைவருக்குமே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல்துறை ஐயா அதிகாரிகள் அனைவருக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய நல்ல வழியிலே செல்லக்கூடிய பிள்ளைகளினுடைய கருத்து. அவர்கள் அனைத்து சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஈரோட்டில் இருந்து ஒரு பையன் வயசு கோளாறு நாராயணனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நேரடியாக நேரிலே ஃபோன் பண்ணி நீங்கள் திரள்நிதியில் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் சாட்டை முருகனும் அந்த பொழப்பை விட்டுட்டு நீங்கள் போய் உழைச்சி சம்பாரிங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அவன் சொல்கிறானே. அண்ணேன்னு பேசும்போது அவர் எவ்வளோ அழகா, என்னப்பா இங்கேருந்துப்பா பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அவருடைய பழக்கம் என்ன? அவ்வளோ பெரிய ஆளை நீ எவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் போட்டாலும் அங்கே காவல்துறைகள் வந்து அவங்களும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பேச்சை. அவங்களுக்கு அங்கே வேலையே இருக்காது. நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அனைத்து வேலையும் பார்ப்பாங்க. இதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அண்ணனுடைய பேச்சை ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு தலைவரை அவன் கஞ்சாவை போட்டுக்கிட்டு அவன் மூஞ்சியும் சரியில்லை, அவன் முகரையும் சரியில்லை. என்ன நினச்சி எவ்வளவு தில்லு இருந்தால் நேரில் ஃபோன் பண்ணி அவர் அப்படி பேசியிருப்பேன். இவன் எது திரள் குதி கொடுக்குறானா, நிதி கொடுக்குறானா, இல்லை இவன்ட்ட யாரும் போய் கேட்டாங்களா? பிடிச்சா இல்லைன்னா போயிட்டுரு. நேரில் நீ ஃபோன் பண்ணி நீ அவ்வளோ பெரிய ஆளாடா, நீ அத்தை பெரிய வார்த்தை அவன் கேட்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் கோவம் வருமா வராதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்படி உள்ள ஆளெல்லாம் சும்மா விடலாமா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? கையில் டச்சு செல்லு இருக்குது அப்படின்னா என்ன வேணாலும் பேசிடலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நிறம் தெரிஞ்சிருக்கும். அவன் பேசுகிறது நியாயமா? அவனை பெத்த அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன், அக்கா தங்கச்சிக்கு சொல்கிறேன், அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அக்கா தங்கச்சியை கூட அவன் சோழி பார்க்குற மாதிரி அவன் முகம் இருக்குது. பெண்களே, அவன் எங்கே தெரிஞ்சாலும், நாட்டுக்குள்ளே எங்கேன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவனே திருடுற மாதிரி இருக்கிறான். அவன் பார்வையே சரியில்லை. யார் கழுத்தில் கையை வைப்போம், யார் நகை வைப்போம், யார் தாலியாக இருப்போம், எங்கே கொள்ளை அடிப்போம் அப்படிங்கிற மூடில் அவன் இருக்கிறான். அவன் முகம் நல்லா காட்டி கொடுக்குது. அநேகமாக அவன் கஞ்சா போட்டுக்கிட்டு தான் அவன் பேசியிருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு நாதாரியாளாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு கேவலமான ஒரு தலைவன், ஒரு கேவலமான பேச்சு, மாபெரும் ஒரு தலைவனை பார்த்து அவன் பேசுகிறான் அப்படின்னா அவன் எதுக்கு அஞ்சாதவன். அவனை உடனடியாக கைது செய்யுங்க. ஏன் இவரை பேசுகிறது, ஏன் என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்கு என்னென்னா கடவுள் நினச்சா மக்கள் கையில் இருக்குது. மக்களுக்கு ஒன்றும் புரியலை, எல்லாம் வேறு மோகத்தில் போயிட்டுருக்குறாங்க. போகட்டும், முடிஞ்சு போச்சு. அனுபவிக்கிறது மக்கள் தான். அவர் எல்லா இடத்துலையும் போய் அவர் ஜாயிண்ட் ஆகுறாரு, அவர் போய் பேசுகிறாரு. அண்ணன் இதுக்கு மேலே என்னாச்சும் பேசாமல் இருங்க அண்ணன் அப்படின்னாலும் அவர் மனசு கேட்கலை. நல்லது செய்ய போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறார், எல்லா இடத்துலையும் போய் கலந்துக்கிறாரு. மக்களுக்கு ஒன்றுன்னா அக்கறையாக போய் கலந்துக்கிறாரு. அது ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது. அவாய்ட் பண்ணி போகும்போது அவரை பார்த்தா பாவமாக இருக்குது, அதுக்கு மேலே மக்களை பார்த்தா பாவமாக இருக்குது. இப்படியெல்லாம் அழிய போகிறாங்களே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு தலைவன், அந்த ஒரு தலைவனே இவன் இந்த வார்த்தை கேட்குறேன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய தில்லு இருக்கணும். அவனெல்லாம் சும்மா விடலாமா?
இந்த மாதிரி சீமான் அண்ணனை பேசுகிறவங்க பூரா என்னடா பண்ணுங்க, அவர் சிறுநீரகம் இருக்குல்ல, சிறுநீரகம் அதை போய் வாங்கி குடிங்கடா, உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிரும். அதை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு வளரும், சிந்தனை வளரும், நாட்டுப்பற்று வரும், தேசப்பற்று வரும், எல்லாமே வரும். என்ன, நல்லா மனிதனாக வாழுவீங்க. அதை செய்யுங்கடா. ஒன்றுமே இந்த இந்த பற்று பூரா இல்லைங்க. வந்து என்னடா நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறீங்க அவரை, ஏண்டா நாதாரி பயலுகளை எல்லாரும் போய் வாங்கி குடிங்கடா, ஒரு சிறுநீரகத்தை வாங்கி குடிங்கடா. வேறு சாமான 2 சாமானை காட்டியிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோவை மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, அது எல்லாரும் பார்ப்பாங்க, அது வேறு மாதிரி குறிக்கும். அதனால் நான் அதை காட்டலை. சார், அவனை உள்ளே பிடிச்சி போடுங்க, எனக்கு பெரிய தண்டனை கொடுங்க. இப்படி பேசுகிறவன் இனி யாரை வேணாலும் பேச அவனுக்கு முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படி இருந்தால் அவரை நேராக இப்படி பேசலாமா ஒரு தலைவனை? நீங்களே சொல்லுங்கள் சார். என்னுடைய கோரிக்கை, நாம் தமிழருடைய சகோதரிகளுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன். அவனை உடனே நீங்கள் கைது பண்ணி அவனுக்குரிய தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு வந்து புத்தி புகட்டணும். செய்யுங்க சார், செய்வீங்கன்னு நம்புகிறேன் நான் சார். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை சார். பிடிக்கலன்னா போயிடணும். அவங்க பேச்சே பேசக்கூடாது. இவனுடைய பேச்சை அண்ணன் 1000 பேசியிருப்பார், அரசியலை பற்றி பேசியிருப்பார். அண்ணன் பேச பேச தான் எல்லாத்துக்கும் அரசியலே புரியுதா? அது ஒன்று தெரியுங்களா? எங்கள் அண்ணன் செய்காட்டியும் அரசியலை கற்றுக் கொடுக்குறதே இவர் தான். இவர் சொல்கிறத தான் அடுத்தவங்க கடைப்பிடிச்சி வர்றாங்க. அது நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு திறமையான ஆளை இவன் வார்த்தை, இவ்வளோ பெரிய வார்த்தைகள் அவன் சொல்கிறானா? வேதம் உழைச்சி கொடுக்குறானா? இல்லை செந்தாமிழன் சீனமான அண்ணனால் இவங்களுடைய குடும்பம் எதுவும் பிரச்சனையா? குடும்பத்தில் எதுவும் போய் வம்பிழுத்துட்டாரா? அக்கா தங்கச்சியில் இல்லை யாரையும் போய் வம்பிழுத்துட்டாரா? நாங்கள் அப்படி தான் பேசுவோம், அப்படித்தான் பேசுவோம். இனி அவரை தரை குறைவாக நினச்சா, அவருடைய வயசு என்ன, இவனுடைய வயசு என்ன? அவன் பேசுகிறான்னா சாதாவை அவனால் பேசவே முடியாது. கண்டிப்பாக கஞ்சாவை போட்டுக்கிட்டு பேசுகிறேன். நீங்கள் அவன் முகத்தை நல்லா கவனித்து பாருங்கள் சார். இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நாட்டில் விட்டு வைக்கலாமா சொல்லுங்கள்? அதனால் அவனுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும். அடுத்தவன் இனிமேல் பேசாத அளவுக்கு கொடுக்கணும். திரள் நிதி அவர் வசூல் பண்ணுறாருன்னா மக்கள் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? கட்டமைப்புக்கு செலவு பண்ணுறது. இல்லை கோடிக்கணக்கில் செலவு வருது ஒரு கூட்டத்துக்கு. மக்களாக பார்த்து கொடுக்குறாங்க, கட்சி வளரணும்னு கொடுக்குறாங்க. இதில் இவனுக்கு என்ன வலிக்குது? இவன் மட்டும் என்ன வமாட்டியை பிடிச்சி வெட்டுற மாதிரியா தெரியுது? இல்லை விவசாயம் பண்ணுற மாதிரியே தெரியுதா? இவனே திருடி பொழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் பார்வையும் சரியில்லை, இவன் மூஞ்சியும் சரியில்லை. இந்த மாதிரி வயசு பயல்கனால தான் நாட்டில் எல்லாம் தலகலதாக போயிட்டுருக்குது. இவன் என்ன வேணாலும் வம்பிழுப்பான். இவன் எத்தனை பிள்ளைனாலும் கற்பழிப்பை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இவனுக்கு ஏதோ மண்டைப்பூச்சி குருவி போச்சு, ஏதோ கூடிய சீக்கிரம் எனக்கு ஏதோ ஆகி போச்சு. அதனால் இதில் வந்து மோதிட்டேன், பெரிய பாறையில் வந்து மோதிருக்கேன். அதனால் அதுக்குள்ளே பலனை இவன் அனுப்பிப்பேன். சார், இவனை உள்ளே பிடிச்சி போடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இவனை எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளே வெளியில் விடாதீங்க ஐயா, தயவு செய்து விடாதீங்க ஐயா. வணக்கம் ஐயா.